ஊழியர்கள் இதே மாதிரி பாதிப்புகள் இருக்குதுல்ல? அதாவது தமிழக தேர்தல் ஆணையமானது இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் திட்டத்தினை கடந்த 4ஆம் தேதி அறிவித்தது. திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக யாருக்கும் எந்த வாக்குச்சாவடி அலுவலருக்கும் எந்த கண்காணிப்பாளருக்கும் யாருக்கும் படிவங்கள் வரப்பெறல. திட்டம் அறிவித்த அடுத்த நாள் தான் முதல் முறையாக எங்களுக்கு 200 படிவங்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கு தொடர்ச்சியாக நாளது வரை படிவங்கள் கொடுக்கப்பட்டு படிவங்கள் என்று மக்களுக்கு நேரடியாக சென்று நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த படிவத்தை பதிவு செய்து திரும்ப பெற வேண்டும். அந்த படிவத்தை திரும்பி பெறுவதிலே நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. 2021 சட்டசபை முடிந்த பின்பாக, தேர்தல் முடிந்ததுக்கு பின்பாக 2021 தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடத்தப்பட்டது. ஆனால் இன்று 4 மாதங்களுமே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய கால அவகாசத்தில் தேர்தல் பணி பார்ப்பதற்கே எங்களுக்கு சிரமம் வருவாய்த்துறையில். ஆனால் இந்த தீவிர தேர்தல் வாக்காளர் திருத்தப்பட்டியலை அறிவித்து 1 மாத காலம் உங்களுக்கு அவகாசம் என்று சொல்லிவிட்டு 10 தினங்களில் 15 தினங்களில் நீங்க அந்த படிவத்தை பெற்று பதிவேற்றம் செய்ய வேண்டும், டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் சொல்றாங்க. எப்படி பண்ண முடியும்? அதுக்கு அடிப்படையான வாலண்டியர்ஸ் இல்ல, அடிப்படையான சிஸ்டம் இல்ல. ஒரு தாலுகா அளவில் எத்தனை சிஸ்டம் இருக்குது? ஒரு பிஎல்ஓ ஒரு ஆப் தான், ஒரே ஒரு ஆப்ல தான் போட முடியும். அவங்க யாரை வச்சு போடுவாங்க? இப்படி எண்ணற்ற நடைமுறை சிக்கல் எங்களுக்கு. இப்ப கண்காணிப்பாளர் வாங்கிட்டு கண்காணிப்பாளர் பணி என்ன? ஒரு கண்காணிப்பாளருக்கு 10 வாக்குச்சாவடி அலுவலர்கள் கண்காணிக்கணும். இப்ப அடிஷனல் சூப்பர்வைசன் ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதை ஒருத்தருக்கு 5 பிஎல்ஓஸ். அந்த பிஎல்ஓ ஒருத்தருக்கு 1000 இருக்குது. 800 இருந்து 1200 வரை ஒரு பிஎல்ஓக்கு படிவங்கள். ஒரு பிஎல்ஓ எத்தனை படிவத்தை தவறாக திருத்தி அவளை அடையாளம் காட்ட முடியும்? இன்றைய தேதியில 2002 இருந்த வாக்கு பட்டியலில் உங்கள் பேரை தேடி எடுத்து எழுதுன்னு சொல்றாங்க. 2022 இருந்த சேலம் 2 தொகுதி இல்ல, பனமரத்துப்பட்டி தொகுதி இல்ல, அல்ல அனைத்தும் 2005 மறு வரையறை செய்யப்பட்டு விட்டது. இப்ப அவன் யாரை போய் சொல்லுவான்? அதிகாரியாக இருப்பவங்க, நாம் சிஸ்டம் தெரிந்தவர்கள், ஐடி படித்தவர்கள் தொலைவை கண்டுபிடிச்சிருவாங்க. பாமர மக்களுக்கு யார் அதை பதிவு செய்து கொடுக்க வேண்டியது? யாரால் முடியும்? இங்க அரசு பணியில காலைமுறை நிரந்தர பணியிடம் மிக குறைவு. இந்த 10 ஆண்டு காலத்தில் ஓய்வு பெற்ற இடங்கள் அனைத்தும் சரண்டர் செய்யப்பட்டிருக்கு அரசுக்கு. 6 லட்சம் பணியிடங்கள் அரசு பணி காலியாக இருக்கின்றது. இன்னைக்கு அலுவலகத்தில் இருக்கிற அனைவரும் அவுட் சோர்சிங் பிரைவேட் ஏஜென்சி, அவங்களை பிஎல்ஓ நிர்ணயம் செய்வதற்கு அரசு மறுக்கின்றது. இப்ப நிரந்தர பணியிடம் என்பது 6 லட்சம் காலியாக இருக்கும் பொழுது வருவாய்த்துறை நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்?